சிவசிவ அன்பே சோமார்க்கெட்டில் கவுன்சிலிங் மனிதன்படுக்கும் இனிய வணக்கம். இன்று சிறப்பு வந்திருக்கும் டாக்டர் ஜெசிமாரம் அவர்களை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ஜெஸ்ஸி. இன்னைக்கு நாம உயிரை கொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு நோய் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா நம்ம பெருசா பார்க்கக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னா கேன்சர், அப்புறமா எய்ட்ஸ், அதுக்கு அடுத்து ஹார்ட் ரிலேட்டடா வரக்கூடிய நம்ம நோய்களை தான் நம்ம என்ன நினைப்போம், உயிரை கொல்லக்கூடிய நோய். இது வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா இங்க கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அதை விட ரொம்ப மோசமான ஒரு நோய் என்ன அப்படின்னா ஜாண்டிஸ் தான். இந்த ஜாண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே பார்த்து நீங்க அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பா கியூர் ஆகும். எப்பவுமே இந்த லிவர் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலே ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியவே தெரியாது. அவங்களுக்கு உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூட தெரியாது. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடும். எப்பவுமே இந்த லிவரை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புலே லார்ஜஸ்ட் ஆர்கன் என்ன அப்படின்னா அது லிவர் தான். இந்த லிவரோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம நம்ம இப்ப ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது பேரண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க பினான்சியலா இருக்கட்டும், அப்புறம் குழந்தைங்களை படிக்கிறதா இருக்கட்டும், வளர்க்கறதா இருக்கட்டும், அவங்க ஃபியூச்சர் செட்டில் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பேரண்ட்ஸ் தான் அதுக்கான விஷயங்களை செய்வாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல செரிமானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு என்சைம்ஸ் எல்லாத்தையுமே செக்ரீட் பண்றது இந்த லிவர் தான். அடுத்து நம்ம உடம்புல ஒரு சிலருக்கு புரோட்டீன் யூரியா, எனக்கு யூரின்ல அதிகமா புரோட்டீன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சுகர் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு ஃபேட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புரோட்டீன், ஃபேட்டு, சுகர் இது எல்லாமே உடம்புல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் இந்த லிவர் தான் பண்ணுது. அடுத்ததான் நச்சு நீக்கம். நம்ம உடம்புல நம்ம நச்சு நீக்கிறதுக்கு நான் இந்த மருந்து எடுத்துக்கிறேன், இந்த டானிக் எடுத்துக்கிறேன், இந்த கஷாயத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணாலும் இந்த டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலை, கழிவு நீக்க வேலை அப்படிங்கிறது நம்ம உடம்புல 2 ஆர்கன் பண்ணுது. ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த லிவர், இன்னொன்னு கிட்னி. முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்ன அப்படின்னா லிவர் தான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இந்த லிவரை இப்ப நம்ம மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், முக்கியமா ஒரு சிலர் நினைப்பீங்க இது ரெண்டும் தான் இந்த லிவரை டேமேஜ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. நிறைய பேர் பட்டினி இருக்கிறது. பொதுவா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை இந்த லிவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதை செரிமானம் பண்றதுக்கு நம்ம ஃபுட்டு வயிற்றுல இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிவர் சம்பந்தமா இருக்கக்கூடிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த தொழில பண்ணக்கூடிய இந்த லிவரை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம 2 விஷயங்களை முக்கியமா ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு என்ன அப்படின்னா நல்ல தூக்கம். 2வது கரெக்டான டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கணும். அன்டைம்ல சாப்பிடக்கூடாது. இந்த லிவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இது தன்னைத்தானே செல்களை அதிகப்படுத்தி வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இப்போ உடம்புல எந்த ஆர்கனை கட் பண்ணாலும் திரும்ப வளராது. ஆனா இந்த லிவர் ஒரு 25% நம்ம உடம்புல இருந்தா கூட மீதி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டா கூட மறுபடியும் அந்த பழைய மாதிரி அந்த லிவர் எல்லாமே வளரும். அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் ஆர்கன் தான் இந்த லிவர். இது கெடுக்கக்கூடிய நோயா வரக்கூடியதுதான் என்ன அப்படின்னா ஜாண்டிஸ். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆகுறதுனால வரக்கூடிய ஒரு ஜாண்டிஸ். இது ஹெப்படோசெல்லுலார் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. பர்டிகுலரா இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனா 2வது ஹெப்படைட்டிஸ். இதுதான் மோசமான நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம உடம்புல வைரஸ் கிருமிகளுடைய பாதிப்புனாலையும், ஒரு சிலர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மது பழக்கம், ஒரு சிலர் நல்லா குடிச்சு அவங்களுக்கு அந்த லிவர் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அது ஒர்க்கே ஆகாம வயிறெல்லாம் வீங்கி அவங்களுக்கு சாப்பிட முடியாது, எல்லா ஆர்கனும் பாதிப்படைஞ்சு கடைசியில டெத்து. இதுதான் பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ். இது இதனால மட்டும் வர்றது கிடையாது. ஒரு சிலர் நினைக்கலாம் பெண்களுக்கெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்னால இருக்கும். ஒரு சிலர் நிறைய ஒரு டிசீஸ்க்கு மெடிசின் அதிகமா எடுத்துக்கும் போது அந்த டிசீஸோட சைடு எஃபெக்ட் கூட இல்லை, அந்த மெடிசினோட சைடு எஃபெக்ட்னால உங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு லிவர் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாமலே இறந்து போறாங்க. இது வந்து எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்படுறதை விட அதிகமா வந்து இந்த நோயினால வந்து உயிரிழக்கிறாங்களாம். இப்போ நம்மளுடைய உடம்புல மண்ணீரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்கு. இந்த நம்மளுடைய ரைட் சைட்ல வந்து லிவர் இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல வந்து மண்ணீரல் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஆர்பிசி செல்ஸ் ரத்த அணுக்கள் வந்து என்ன ஆகும்னா வயதான அணுக்கள் வந்து மடிச்சு மடிச்சு என்ன ஆகும்னா வெளியில போகும். அது வெளியில போறது வந்து பிலிரூபினா வந்து என்ன ஆகும்னா வெளியில வந்து போகுது. இந்த பிலிரூபின் வந்து பாத்தீங்கன்னா மலத்தின் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேற ஆரம்பிச்சிடும். யாருக்கு அப்படின்னா இந்த லிவர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து லிவருடைய ஃபங்க்ஷன் வந்து இருக்காது. இந்த லிவர் தான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த கழிவுகள் எல்லாம் வெளியில நீக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். இப்ப இந்த லிவர் அஃபெக்ட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளீனும் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து எப்பவுமே இந்த கல்லீரல்ல இருந்து லிவர்ல இருந்து என்ன ஆகும்னா ரத்தம் வந்து வெளியேறிட்டே இருக்கும். இது வந்து பித்தப்பைக்குள்ள போய் அப்புறம் அந்த பித்த குழாய் வழியா வந்து எங்க போகுதுன்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனுக்குள்ள வந்து போகும். இதுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கல்லீரல்ல எல்லாமே வந்து தேங்கி என்ன ஆகும்னா எல்லோ கலர்ல வந்து ஃபார்ம் ஆயிரும். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் எல்லோ ஆகுறது, நெயில் பட்ஸ், அப்புறமா வந்து உடம்பே வந்து மஞ்சள் ஆகுறதுக்கு காரணம் இதுதான். அப்போ இந்த லிவர் மட்டும் டேமேஜ் ஆனா நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகள் உண்டாகுதுன்னா பித்த பையில வந்து கல் வரலாம், பித்த பையில வந்து புற்றுநோய் வரலாம், பித்த பையில இருக்கக்கூடிய அந்த குழாயில சொல்லக்கூடிய அந்த இடத்துல புற்றுநோய் வரலாம். அடுத்து லிவருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த மண்ணீரல்ல வந்து புற்றுநோய் வரலாம். அடுத்து வந்து டியோடினல் பகுதியில வந்து ஒரு புண்கள் ஏற்படலாம். அதாவது அந்த ஸ்டொமக்ல இருந்து அடுத்து டியோடினம் வழியா வந்துதான் குடலுக்கு வந்து நம்மளுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் செரிமானம் ஆகி போகும். அப்ப அந்த டியோடினல் பகுதியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா அல்சர் வர்றதுக்கு அது லிவரை ஒட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துலயுமே வந்து பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. சோ அதனால இந்த பித்த குழாய் வழியாக குடலுக்கு செல்லக்கூடிய இடத்துல ஏதாவது தடைகள் வந்தாலும் இந்த மஞ்சக்காமாலை வந்து உடம்புல வந்து அதிகமாகலாம். அடுத்து வந்து மது அருந்துறது. பொதுவா இந்த ஹெப்படைட்டிஸ் கிருமிகள் வந்து கல்லீரலை வந்து தாக்கும். எப்பவுமே நம்ம உடம்புல வந்து எதுக்கு ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடணும், எதுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். இந்த சித்த மருத்துவத்தை பத்தி வந்து நிறைய பேர் நினைச்சுக்கலாம் இது வந்து லேகியம் அப்புறம் கஷாயம் கொடுக்கறது அப்படியெல்லாம் கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான உணவுகள், யோகம், மூச்சு பயிற்சி, அடுத்து தொக்கணம், இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நோய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக கிடையாது. நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மருத்துவம். இப்போ ஒரு டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத விட அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த வைரஸ் பி அப்படிங்கக்கூடிய ஒரு கிருமியினாலதான் இந்த மஞ்சள் காமாலை வந்து ஏற்படுது. இதுக்கு என்ன ரீசன் இருக்கு? நம்ம வீட்டுல வந்து ஃபுட் எல்லாம் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது. இப்ப சாப்பாடு எல்லாம் வீட்டுல இருந்தா வந்து பெரியவங்க தான் சொல்லுவாங்க. என்னன்னா உடனே சாப்பிட்டு ஈச்சு மொய்க்குதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி வெளியில போனா ஒரு பாட்டில் தண்ணி வந்து எடுத்துட்டு போயிருங்க. எப்பவுமே இந்த தண்ணியில இல்லதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுல வரக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைலோரி, அப்புறம் அந்த லிவர் டிசீஸ்க்கு காரணமான ஹெப்படைட்டிஸ் கிருமி, இது எல்லாமே வந்து இந்த ஃபுட் கண்டாமினேஷன்னாலதான் வந்து ஏற்படுது. இப்போ வந்து வெளியில வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறோம், டேஸ்டா இருக்கு, என்னவா இருக்கட்டுமே, ஆனா அந்த ஈச்சி, அப்புறமா வந்து அசுத்தமான நீரு, அப்புறம் மொச்ச அந்த தின்பண்டங்களை வந்து சாப்பிடுறது, இதனாலயும் கண்டிப்பா ஜாண்டிஸ் வரும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஈச்சி தானே அப்படின்னு சொல்லி நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த ஈச்சி வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய எச்சிலோ அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களையோ இருந்துட்டு மறுபடியும் ஃபுட்ல வந்து உட்காரும் போது இந்த ஹெப்படைட்டிஸ் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ஹெப்படைட்டிஸ் கண்டிப்பா வந்து பரவும். ஒரு ஒரு குடும்பத்துல வந்து இந்த ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமா அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து தனியா தான் இருக்கணும். இன்க்ளூடிங் அவங்க பயன்படுத்தக்கூடிய டாய்லெட் வரைக்கும் தனியா இருக்கிறது ரொம்ப சேஃப். அவங்க இருக்கக்கூடிய இடத்தை எப்பவுமே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஈச்சி, அப்புறம் எறும்பு, அப்புறம் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய பிளேட் எதுவுமே வந்து ஈச்சி அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஹைஜீனா வந்து பாத்துக்கிட்டா மட்டும்தான்
ஒருவேளை இம்யூனிட்டி வந்து லோவா இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம், அடுத்து வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம், வயசானவங்க இருக்கலாம். யாருக்குமே வந்து ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சரி, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, பொதுவா இந்த ஹெப்படைட்டிஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாந்தி, குமட்டல் இருக்கும். பொதுவா இந்த ஜாண்டிஸ் வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும். ஒரு பசியின்மை, ஒரு மந்தமா இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு செரிமானம் பண்றதுக்கு தேவையான பித்த நீர் வந்து அவங்களுக்கு போகல. அத வந்து லிவர் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கான செயலை வந்து அது செய்யாம தடுக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகாமலே இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஃபுட்டு வந்து செரிமானமாயி போனாதான் அடுத்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அந்த பசி உணர்வு வந்து ஏற்படும். அதனால ஒரு வாந்தி, குமட்டல் அது எப்ப வெளியில தள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயிறு நல்லா வீங்கிடுறது. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து தேங்கி உடம்புல இருந்து வெளியில போகாம இருக்கும்போது ஒண்ணு வாந்தி, குமட்டலா வரலாம். இல்லைன்னா வந்து வயிறுல வந்து பிளாக் ஆகி அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு வந்து வீங்கிட்டே வந்து போறது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர். கண்டிப்பா வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கும். அடுத்து வந்து ப்ளீடிங் இருக்கும். அவங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து மோஷன் போறப்ப ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து இந்த மஞ்சக்காமலை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இந்த கண்கள் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி, நகக்கண்ணு, அப்புறம் நாக்கோட கீழ்ப்பகுதி, இது எல்லாம் வந்து மஞ்சளா இருக்கும் ஆரம்பத்துல. யூரினும் வந்து மஞ்சளா போகும். கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து அப்பெல்லாம் ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சாதத்துல வந்து அவங்க அவங்க யூரின் போனதுக்கு அப்புறம் அந்த யூரின்ல சாதத்தை போட்டு நைட்டு ஃபுல்லா வைப்பாங்களா. மார்னிங் வந்து அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மஞ்சக்காமாலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகளை வந்து மேற்கொள்றது வந்து வழக்கமா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சக்காமாலைனா இந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, பத்தியம் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஆனா ஒரு சிலர் வந்து அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. அது எதுக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். நம்ம உடம்புல வந்து ஒரு டிசீஸ் வருதுன்னா இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பத்தியம் பத்தியம்னு சொல்றீங்க, அதனாலதான் இந்த மெடிசன் எடுக்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக பத்தியம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து உடம்புல வந்து இந்த மஞ்சக்காமால இருக்கிறவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும், ரத்த கசிவு இருக்கும், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ப்ளீடிங் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து வாந்தி எடுத்து எடுத்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் வந்து சோர்ந்து போய் இருக்கும். அடுத்து வந்து எல்லா ஆர்கன்லயும் வந்து எல்லோ கலர்ல வந்து அந்த பிலிரூபின் போய் உட்கார்ந்துருக்கும். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இன்னும் புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே வந்து அதிகமா கொடுக்கும்போது இந்த ரத்த கசிவு உடம்புல அதிகமாயிரும், வயிற்று புண்கள் வந்து அதிகமாயிரும். சோ அதனாலதான் புளிப்பு, காரம், உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாளித்த உணவுகளை நம்ம இன்னும் அதிகமா எடுத்துக்கும் போது அது இன்னும் கொமட்டல் வாந்தியை உண்டு பண்ணும், செரிமானம் ஆகாது. அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெயினா அந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா பழைய சாதம், நீர் ஆகாரம், மோரு, இளநீர் இந்த மாதிரியான தண்ணி ஆகாரம் அதிகமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து உடம்ப வந்து சிரமப்படுத்தாம ஈஸியா வந்து டைஜஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுனால. இப்போ சிறுநீர் வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். சிறுநீர் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா சடனா அடுத்து வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியது வந்து மண்ணீரல் தான். அப்போ ஆர்பிசி ப்ரொடக்ஷன் வந்து குறையும் போது ரத்த உற்பத்தி கம்மியாகி அவங்களுக்கு ஹெச்பி வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வெளுத்து போன மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நிணநீர் கட்டிகள், அதாவது பிராயின் அப்புறம் அக்குள் பகுதிகள்ல வந்து கட்டிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம பிளட் டெஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா பிலிரூபின் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோடைய நார்மல் ரேஞ்சை விட அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அதுக்கான மருத்துவத்தை நீங்க மேற்கொள்ளணும். இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் பாத்தீங்கன்னா நீங்க இதுல பித்தப்பையில கட்டி இருக்கா, கல் இருக்கா, பித்தப்பையில என்ன பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்து யூரின்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யூரின் மலம் வழியா பிலிரூபின் போகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறது மூலமா மஞ்சக்காமாலை எல்லாம் ஈஸியா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுக்கு மருத்துவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது பாரம்பரியமா ஒரே ஒரு மருந்து தான் வந்து இந்த கல்லீரல் ஜாண்டிஸ வந்து சமப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யுது, கீழா நெல்லி. இந்த செடியில மட்டும்தான் இலைகளுக்கு கீழே வந்து காய்கள் இருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா பத்தியமா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு மருந்து தான் லிவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசினா இருக்கு. இதை பேஸ் பண்ணிதான் L52 இன்னும் வந்து நிறைய அலோபதி மெடிசின்ஸ், டேப்லெட் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அதோடைய பேஸா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கீழா நெல்லியை தவிர வேற எதுவுமே இருக்காது. இந்த கீழா நெல்லியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கிட்டோ இல்ல அரைச்சிக்கிட்டோ
ஒரு 3 நாள் வந்து காலையில வெறும் வயிற்றுல மோர்ல கலந்து கொடுப்பாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிலிரூபினை உடம்புல இருந்து ஈஸியா வெளியில கொண்டு போயிடும். நீங்க வேற எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த சித்தா மெடிசன் கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வேற எதுலையுமே வந்து தராது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்துல நீங்க சரி பண்ணணும். இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து மது பழக்கத்தை வந்து கண்டினியூ பண்ணுவேன். அடுத்து வந்து நான் எப்பவுமே வந்து எனக்கு புகைப்பழக்கம் இருக்கும். நான் கரெக்டான டைம்ல வந்து சாப்பிட மாட்டேன். ஒழுங்கா தூங்க மாட்டேன். இல்ல எப்பவுமே வந்து நான் ஸ்ட்ரெஸ்லயே இருந்துட்டு இருப்பேன். கண்ணு முடிச்சு தூங்காமலே இருந்துட்டு இருப்பேன் அப்படின்னா உங்க லிவரை வந்து காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டாக்டர் சொல்றது மருந்து, அப்புறம் பேஷண்ட் வந்து மருந்து எடுத்துக்கிறது. இது மூணும் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த டிசீஸ் வந்து கியூர் ஆகுமே தவிர நீங்க மருந்து சாப்பிடுறீங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? சோ அதனால கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். பத்தியம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அது புளிப்பு, உப்பு, காரம் இது மூணுமே வந்து பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும். இந்த மஞ்சக்காமாலையை பொறுத்த வரைக்கும் பித்த நீர் உடல்ல அதிகரிக்கிறதா வந்து மெயின் ரீசன். சோ அதனால பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள் அதிகமா வந்து எடுத்துக்கொள்ளணும். நம்ம இது கூட வந்து உடம்ப வந்து வன்மைப்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள் வந்து கொடுக்குறோம். அப்புறமா வந்து இன்டர்னலா வந்து லிவரை வந்து இன்னும் வந்து ஹெல்த்தியா வந்து பாதுகாத்து கொள்றதுக்கு, அப்புறம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு இதுக்கு தேவையான உணவுகள், உணவு முறைகள், அடுத்து வந்து இன்டர்னலா எடுத்துக்கக்கூடிய டானிக், அப்புறம் லேகியம், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுக்கக்கூடிய 2 சிரப் ரொம்ப மெயினா இருக்கும். ஒண்ணு வந்து ரத்த உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செரிமானத்தை வந்து சீர்படுத்தணும். இந்த மாதிரியா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமா இந்த ஜாண்டிஸ வந்து சரி பண்ண முடியும். சித்தாவுல கண்டிப்பா வந்து இதை வந்து ஆரம்பத்துல நீங்க சரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு பெரிய இந்த சாக போகக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு போய் விடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம லிவரை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த லிவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பல வேலையை வந்து செய்யுது. அதாவது ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்றதுல இருந்து நம்ம உடம்ப வந்து நீ அதை பண்ணு, இதை வந்து இது அதிகமாக்குது நீ கவனமா இரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். சோ அதனால இந்த லிவரை வந்து நல்லா வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுக்கும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் லைட்டா தெரிஞ்சதுன்னா சடனா வந்து மெடிசன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கேன்சரை விட ஒரு மோசமான நோய், எய்ட்ஸை விட ஒரு மோசமான நோய் அப்படிங்கும் போது மக்களுக்கு இதை பத்தின விழிப்புணர்வு அதிகமா வந்து தெரியாது. சோ அதனால குடிக்கிறவங்க யாராவது பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த விஷத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சடனா விட்டு சொல்லி வந்து கேளுங்க. டவுட் கேளுங்க. அப்புறமா என்ன ஃபுட்டு சாப்பிடலாம், என்ன அப்படின்னா So, like,